ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காம எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ரீசெண்ட் டைமில் மிக வேகமாக ட்ரெண்டாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு கன்னட சினிமாவும் நிறைய புதிய ஃபேஸ்களை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க பேர் தான் நமக்கு ஞாபகம் வருது. அவங்க தான் ஆஷிகா அரங்கநாதன். அழகு, ஸ்டைல், திறமை, இதயங்களை கொள்ளை கொள்ளும் ஒரு ஸ்மைல், இவை அனைத்தும் இணைந்த ஒரு பேர் தான் ஆஷிகா அரங்கநாதன். ஆஷிகா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க. பெங்களூர்ல தனது பள்ளி கல்வியை முடிச்சதும் நடிப்புல மிகுந்த இன்ட்ரெஸ்டிங் இருந்தனால திரைத்துறையில அவங்க கால் பாய்ச்சாங்க. ஆரம்பத்துல சிறிய வாய்ப்புகளா இருந்தாலும் அவற்றில் அவங்க காட்டிய பணி, தனது இன்ட்ரெஸ்டிங், தனது கண்ணியமான நடிப்பு அவங்களை இன்னும் ஒரு பெரிய வாய்ப்புகளுக்கு அழைத்து சென்றது. அவங்களது திரையுலக பயணம் ரெசிபோ என்ற கன்னட பகுதியில இருந்து தொடங்கி இருக்கு. அந்த படம் விதவிதமான வெற்றியை பெற்றது. ஆனா அந்த படத்துல நடித்த ஆஷிகா ஹீரோயின் பாணி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. இதன் பிறகு அவங்க நடித்த ஒவ்வொரு படமும் ரசிகரின் மனதில் இடம் பிடிக்க தொடங்கி இருந்தது சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து ஆஷிகா பஞ்சதந்திரா, ரம்போ 2 போன்ற கன்னட ஹிட் படங்களை நடிச்சாங்க. இதுல முக்கியமாக அவங்க தமிழ்ல நடித்த பட்டத்து அரசன் மற்றும் மிஸ் யூ திரைப்படங்கள் தமிழ் பொதுமக்களுக்கு அவங்களை நெருக்கமாக்கியிருக்கேன்னு சொல்லலாம். பட்டத்து அரசன் படத்துல அவங்க எடுத்துக்கொண்ட கதாபாத்திரம், அதாவது கேரக்டர், ஒரு இளம் உற்சாகமுள்ள பெண்ணின் கனவுகளை ரிஃப்ளெக்ட் ஆக இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் ஏங்கும் பெண் தோற்றத்துல அவங்களது எல்லோடைய கண்களை கதைக்கும் பேசும் அளவுக்கு இயற்கையா இருந்துச்சு. அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். மிஸ் யூ போன்ற படங்கள் அவங்களுடைய தனித்துவமான நடிப்பு பாணியை நிரூபிச்சிருக்கு. மிகவும் நிதானமான, அழகாக, ஒரு ஆழமான உணர்வுகளுடன் அவங்க செய்த காட்சிகள் பார்வையாளர்களின் மனதில் இன்னும் ஒரு பிளஸ் இடத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நடிப்புக்கு முந்தி ரசிகரின் கவனத்தை இருக்கும் விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கிளாமர், ஃபேஷன், போட்டோஷூட் கலாச்சாரம் சொல்லலாம். நட்சத்திரங்களின் ஸ்டைல் சென்ஸ். அந்த வகையில ஆஷிகா ரங்கநாதன் ஒரு நவீன ஃபேஷன் ஐக்கனாக மாறி இருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. சமீபத்தில் அவங்க எடுத்த ட்ரெண்டிங் லுக் கிளாமர் போட்டோஷூட் இன்டர்நெட்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த புகைப்படங்களில் அவங்க அணிந்த ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், அவங்க காட்டிய அதிரடியான கண்ணோட்டங்கள் மிகுந்த உயர்ந்த ஃபேஷன் சென்சேஷனை வெளிப்படுத்துன்னு சொல்லலாம். ஒரு நடிகையின் கலைத்திறனுக்கும் பார்வையாளர்களுக்கும் உருவாகும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கும் அவங்களது ஃபேஷன் பாணி மிக முக்கியம் என்பது அவங்க நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இணையதளத்துல குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மற்றும் பின்ட்ரெஸ்ட் போன்ற தளங்கள்ல இந்த போட்டோக்கள் ட்ரெண்ட்ல இருக்குது. நீங்களும் பார்க்கலாம். அவங்களது கிளாமரான தோட்டத்துக்கு பின் ஒரு ஒழுங்கான ஆஸ்தட்டிக் அப்ரோச் இருக்கு. அவங்க அணியும் ஆடைகள், மேக்கப், ஹேர் ஸ்டைல் அனைத்தும் யோசனைப்பட்டு தான் செய்யப்பட்டிருக்குன்னு தெளிவா தெரியுது. இந்திய நடிகைகளுக்கு திரையுலக வெற்றியுடன் கூட சமூக ஊடகங்கள்ல தனித்துவமான இடம் உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த நிலையில ஆஷிகா மிக சரியாக புரிந்து கொண்டு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஒரு உணர்வு பூர்வமான கலைக்கலரியாக உருவாக்கிட்டு வராங்க. அவங்க வெளியிடும் வீடியோக்கள், ஃபேஷன் ரீல்கள், ரசிகருடன் இன்டராக்ஷன்ஸ், மூமெண்ட்ஸா இருக்குது. இவை அனைத்தும் அவங்கள மக்களின் மனதோடு நெருக்கமாக வச்சிருக்க உதவுது. முக்கியமாக அவங்களது உள்மன எழுத்துக்கள், கேப்ஷன்கள், குவாட்ஸ், இவை உண்மையாக மனித நெருக்கத்தையும் வெளிப்படுத்துன்னு சொல்லலாம். ஒருவேளை ரசிகர் ஏற்க அவங்களுடைய நடிப்பு மட்டுமல்ல, அவங்களது மனிதநேயம் முக்கியம். ஆஷிகாவின் சிம்பிள் நேச்சர், ரசிகரின் அவர் நடத்தும் ஒரு நேரடி உரையாடல்கள், நன்றி உணர்வும் அவங்களை ஒரு லவ்வபிள் ஆக்ட்ரஸாக இப்ப மாத்தி இருக்கு. பல ரசிகர்கள் அவங்களுக்கு கைவினை படைப்புகள் அனுப்புகின்றன. அவங்களது பிறந்த நாளை உலகின் பல பகுதியில் உள்ள ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு கட்டப்படுகின்ற ஃபேன் பேஜ், ஃபேன் எடிட்ஸ் ஆகிய எல்லாம் அவங்க பெருமையை சேர்க்குன்னு சொல்லலாம். ஆஷிகா தற்போது சில முக்கியமான திரைப்படங்கள்ல நடிக்க ஒப்பந்தமா இருக்காங்க. தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்களோட கூட வெப் சீரிஸ், OTT ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்க நிறைய வந்துட்டு இவரது நடிப்பை மட்டும் வளர்க்கல, தனது நடுநிலைமையும் புன்னகையும் ரசிகரின் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான நட்சத்திரத்தின் அடையாளம் சொல்லலாம். அழகு என்பது ஒரு பார்வை, ஆனா அந்த அழகுக்கு உள்ள தனித்துவம், ஒரு யூனிக்னஸ் ஒருவரை நம்மிடம் நிலைத்து வைக்க உதவுது. நடிகை ஆஷிகா ரங்கநாதன் இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு தமிழ்லையும் கன்னடத்திலும் பேசப்படும் பேராக மாறி இருக்காங்க. அவங்களின் தனித்துவமான கிளாமர் போட்டோஷூட் நம்ம ஒரு கணம் கவர்ந்திருக்கலாம். ஆனா அவங்களது கலைத்திறமை, மனிதத்தன்மை, ரசிகர்களை மதிக்கும் மனப்பான்மை, இதுவே அவங்களோட நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கான காரணமாக இருக்கும். கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரஷ். பாய்.